எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். எங்களோட சண்டே எப்படி போச்சுன்ற வீடியோவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சண்டே பிளான் என்னென்னா போகோலேண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். மிதர்னா செவ்வாய்க்கிழமை ஊருக்கு கிளம்புறாங்க. அவங்க கத்தாரில் இருக்காங்க. அவங்க ஊருக்கு கிளம்புறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னைய டேவை போகோலேண்டில் முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் கிளம்பிட்டோம். போகக்குள்ள அத்தையும் எங்கள் வீட்டுக்காரும் பார்த்திங்கன்னா வண்டியில் போயிட்டாங்க. நான் மிதுன்னா சம்ரிதா மட்டும் 3 பேரும் பைக்கில் ஸ்கூட்டியில் போயிட்டோம். நாங்கள் பார்த்திங்கன்னா வண்டியில் போகக்குள்ள வில்லியனூர்லேருந்து கூடப்பாக்கம் ரோடு கிட்ட தான் போக வேண்டிய வழி. அதனால் அவங்க முன்னாடி போக சொல்லிவிட்டு நாங்கள் போகக்குள்ளே ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கிட்டு நாங்கள் போயிட்டோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா போகக்குள்ளே சரி வெயில். அந்த வெயிலையும் சரின்னு சொல்லிட்டு பசங்களை கூப்பிட்டுன்னு நாங்கள் ஜாலியாக இருக்கணுமே அப்படின்றதுக்கோசம் போனோம். கூடப்பாக்கம் போனதுக்கப்புறமேட்டுக்கா சைடில் நிறைய மரம் இருக்குன்றதால வெயில் ஜாஸ்தி எங்களுக்கு தெரியல. அதனால் அங்கேருந்து போயிட்டு இது பார்த்திங்கன்னா பத்துக்கண்ணு ஜங்ஷன். இந்த ஜங்ஷன்லேருந்து நான் டர்ன் பண்ணி திரும்ப போகிற வழி பார்த்திங்கன்னா போகோலேண்ட் போகிற வழி. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு இதுதான் பார்த்திங்கன்னா போகோலேண்டுக்கு போகிற வழி. இங்கே பத்துக்கண்ணுலேருந்து போகோலேண்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் போல் தான் வண்டியில் போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கே தெரியும் வீடியோ இது நான் ஸ்கிப் பண்ணாமல் போகோலேண்டுக்கு இங்கேருந்து போகிறது எவ்வளோ தூரம் ஆகுதுன்ற மாதிரி தான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன். இதுக்கப்புறமேட்டுக்கு தான் அந்த ப்ளூ கலர் வால் செவுர் ஒன்று தெரியுது பார்த்திங்களா, அந்த செவுர்லேருந்து தான் போகோலேண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அங்கே நேம் போர்டும் இருக்குது பார்த்துக்கோங்க. இங்கேருந்து நாங்கள் போய்ட்டு எப்படின்னா இது பைக் பார்க்கிங்லாம் வெளியிலே தான் இருக்குது. பார்க்கிங் வெளில இருக்குது. கார் பார்க்கிங் அண்ணாட்ட சைடு இருக்குது. இது தாங்க போகோலேண்டு. ஃபைனலாக நாங்கள் போகோலேண்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு வெளியிலேருந்து கொஞ்சம் கிளிக்ஸ் எடுத்துக்கிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா வண்டியை போயிட்டு பார்க் பண்ணிவிட்டு நாங்களும் வந்துட்டோம். போகோலேண்ட்லேருந்து வந்துட்டு நான் பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வீடியோஸும் அங்கேயே எடுத்துக்கிட்டு நான் வண்டியை பார்க் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ கொஞ்சமாக எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோ எடுக்கிறோம் இல்லையா, நம்ம கொஞ்சம் நடுவில் தெரிச்சா தானே கொஞ்சம் நல்லாயிருக்கும்ன்ட்டு என்னோடய ஆசை. அதனால் எடுத்துக்கிட்டு அங்கே வெளியில் என்ட்ரன்ஸ்லேருந்தே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் வீடியோவை. ஓப்பனிங் டைமும் க்ளோசிங் டைமும் அவங்களே போட்டுட்டாங்க. இங்கே எப்படி பார்த்திங்கன்னா உள்ளார போக்குள்ளே என்ட்ரன்ஸ்லேயே டிக்கெட் நம்ம இது பண்ணிடணும். அவங்க கையில் ஒரு டேகு கட்டிடுறாங்க. அந்த டேக்கில் பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் போயிட்டு வர்றதுனாலும் இந்த டேக் நம்ம கையில் இருந்துச்சுன்னா நம்ம வெளியில் கூட போயிட்டு வந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா அங்கேவே பசங்களுக்கு யார் யாருக்கு எவ்வளோ ஹைட் வைஸ் அந்த மாதிரி அமௌண்ட் எவ்வளோ அப்படின்ற டீட்டெயில்ஸும் அங்கேயே எழுதி இருக்குது. அதனால் அதை பார்த்துக்கிட்டு நாங்களும் டேக் வாங்கி கையில் கட்டிக்கின்னு ஃபைனலாக நாங்கள் உள்ளார என்ட்ராயிட்டோம். அங்கே போய்ட்டு யாருமே இல்லை. நாங்கள் தான் பார்த்திங்கன்னா ஒரு 5வது பேட்சாக நாங்கள் உள்ளார போனது. பார்த்திங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு நாங்கள் போகக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இடம் கொஞ்சம் க்ளீனாக நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் போக போக நம்மளால் வீடியோ எடுக்கிறது எப்படி இருக்குன்னு தெரியலன்றதால் நான் ஃபஸ்ட்டு எல்லாருமே வர்றதுக்கு முன்னாடியே போய்ட்டு வீடியோ எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஓரளவு கவர் பண்ண முடிஞ்ச வரைக்குமே வீடியோவை போயிட்டு கவர் பண்ணிவிட்டு இதுதான் அலை மணி இது அலை இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clock அலை விட்றாங்க. அந்த அலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா ஃபால்ஸ்லேருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி. இது ஒரு 10:30க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1/2 hour வரைக்குமே தண்ணி ஃபால்ஸ்லேருந்து வர மாதிரி வருது. 1/2 hour கழித்து அதை ஆஃப் பண்ணிடுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் தண்ணி ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அந்த தண்ணியை ஓப்பன் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. இப்போது நாங்கள் வெளியிலே கொஞ்சம் எல்லோரும் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் செல்ஃபி ஃபோட்டோஸ் பசங்களை நிற்க வச்சு எங்கள் வீட்டுக்காரர் எல்லோரும் கொஞ்சம் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு சம்ரிதாவுக்கு பார்த்திங்கன்னா காது வலி சளி கொஞ்சம் ஜாஸ்தியானது, காது வலி அவங்களுக்கு இருக்குது. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போய்ட்டு அங்கே ஹெட் கேப் வாங்கி அவங்க தலையை கவர் பண்ணி நம்ம கொஞ்சம் ஓரளவு காதுக்குள்ளே தண்ணி போகாதுன்ற இதில் முடிவு பண்ணி வாங்கி ஹெட் கேப் ஒன்று போட்டுட்டாச்சு. இது தண்ணி ஃபுல்லாகிறதுக்குள்ளே நாங்கள் போய் கொஞ்சம் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு போய் இறங்கிட்டேன். என்னோடய பையனுக்கு அவன் ஃபஸ்ட் டைம் இல்லை, ஆல்ரெடி அவன் வந்திருக்கான். இது இப்போ இறங்க போச்சு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிறதால அவர் கொஞ்சம் பயந்துக்கிட்டு வரல. அதுக்கப்புறமேட்டுக்கா கொஞ்சமாக எல்லோரும் உள்ளார வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களுமே சரி வீடியோ கொஞ்சம் எடுத்துகிட்டு திரும்ப குளிக்க போயிட்டோம். என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலர் ப்ளூவில் இருக்குது பார்த்திங்களா, அதில் இருக்காங்க பாருங்கள். அவங்க வந்ததுமே ஃபைனலாக அவங்க கீழே கவுந்துட்டாங்க. எங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியல. சரி வீடியோ எடுத்துக்கிட்டு என் பையன் கூட அவங்க கொஞ்சம் செல்ஃபி ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க.
பாருங்கள், என் பையன் தண்ணி உள்ள இறக்கவே இல்லை சொல்லிவிட்டு அவரு கூப்பிட்டு வச்சு விளையாடிக்கணும் வீடியோ எடுக்கிறதுக்கோசம் அவங்களும் கொஞ்சம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. என் பையன் கொஞ்சம் ஜாலியாகிடுச்சு. ஆனால் இருந்தாலுமே அவன் நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் அழுதுகிட்டு இருந்தான். சரின்னு சொல்லிவிட்டு நாங்களும் அதை முடிச்சுட்டு செல்லுலாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு விளையாட டைம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டோம். தண்ணி பார்த்திங்கன்னா க்ளீனாக தான் இருக்குது. ஸ்டார்டிங்கிறதால கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்குது. எல்லோரும் வரப்போது கலரு கண்டிப்பாக மாறிடும்ல, அதனால் சரின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டோம். மிதுர்னா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. அவங்க இதான் ஃபஸ்ட் டைமு. நாங்கள் ஆல்ரெடி வந்திருக்கோம், ஒரு 3 monthsக்கு முன்னாடி இங்கே வந்தோம். குளிச்சுட்டு பார்த்துட்டு போனதால் அவங்கள கூப்பிட்டு வரணுன்ற ஒரு ஐடியாவில் தான் நாங்கள் இந்த தடவை அவங்கள கூப்பிட்டு போனோம். இது பார்த்திங்கன்னா அவரும் அவங்க அப்பாவும் நல்லா விளையாடிட்டு ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறன்றதுக்கோசம் ஃபோட்டோஸ்க்கு போஸ்ட் கொடுத்துக்கின்னு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சித்தி நான் நீச்சல் அடிக்கிறேன், என்னை கொஞ்சம் வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எங்கள் வீட்டுக்கார் வச்சுக்கிட்டு ஒரு பலூன் ஊதிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ரிங்கு ஆக்சுவலாக என்னென்னா நான் ஆன்லைன்லேயே வாங்கிட்டு போயிட்டேன். இங்கேயும் தராங்க. இங்கே எப்படின்னா அந்த ஸ்கர்ட்டிங் போர்டு மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த சர்க்கஸில் விளையாடுறதுக்கு மட்டும்தான் அது தராங்க. ஆனால் அது ஓன் யூஸ் விளாட்றதுக்கு தரமாட்டுக்கிறாங்க யாருக்கும். அதனால் சரின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் கேட்டு மிதர்னாவுக்கு மட்டும் அதை வாங்கி கொடுத்துட்டு சம்ரிதாவுக்கும் அமுதவேலனுக்கும் இந்த ப்ளூ கலர் அவங்க அப்பா ஊதுறாங்க இல்லையா, அந்த பலூனே அவங்கக்கிட்டே கொடுத்தாச்சு. பாருங்கள் அவங்க எவ்வளோ ஜாலியில் விளையாடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அமுதவேலனை கொடுத்தா அவன் வரல. இது மேலே இருந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க சர்க்கஸ் விட்டுட்டு வராங்க. அவங்களுக்கோசம் சரி இந்த ஒரு வீடியோவை எடுக்கலாம் அப்படின்ட்டு இது பண்ணேன். ஆனால் இது விளாட்றது ரொம்ப சேஃபாக வரணும். ஏன்னா நம்ம ஏறி உட்கார்றப்ப மட்டும்தான் தெரியுது. ஒரு கட்டத்தில் கீழே இறங்கி வந்துடுறோம், பயத்தோடு கீழே இறங்கி வந்துடுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் த்ரில்லாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சேஃபாக போயிட்டு வரணுன்றது தான் மெயின் இதுவே கான்செப்ட்டு. அதுக்கப்புறமேட்டுதான் சரின்னு சொல்லிவிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. நானும் ஒரு கட்டத்தில் ஃபோனை எடுத்து வச்சுட்டு நானும் போய் தண்ணியில் குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், என் பொண்ணு அவங்க அப்பா கிட்ட பயம் இல்லாமல் ஜம்ப் பண்ணுறது. அவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லை சம்ரிதாவுக்கு, அதனால் இருந்தாலும் விளையாடினா சரியாயிடும்ன்ற ஒரு காரணத்தால் நாங்கள் அவங்களை விட்டுட்டு கிளம்பிட்டோம். இதனால் அவங்க நீச்சல் அடிக்க ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அமுதவேலனை குளிடான்னா அவங்க குளிக்க மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் மேலேயே படுத்துக்கிட்டார். ஆனால் இந்த சர்க்கஸில் வரக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 கையும் நம்ம கையை மடக்கி உட்காந்துட்டு சாஞ்சி படுத்துங்கன்னா தான் நம்மளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஆகாது. அப்படி கையை நம்ம பிரிச்சுட்டாலோ அது நம்மளுக்கு தான் ஆபத்துன்ற மாதிரி அங்கேயே சொல்லிடுறாங்க மேலே நம்ம ஏறி உட்கார்றப்பவே. இதனை பாருங்கள், சம்ரிதாவை கரெக்டாக அவங்க அப்பா அந்த ரிங்குக்குள்ளே குதிக்கிற மாதிரி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. நீச்சல் அடிக்கிறதுக்கு அவங்க சித்தப்பா ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்களாம். அவங்கள அதுக்கு அது மாதிரி விளையாடுறாங்க. அமுது தரையில் நீச்சல் அடிக்கிறான். இது பார்த்திங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான், ஸ்விம்மிங் பூலுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த மக்கில் தண்ணி ஃபில் பண்ணி அதுவாக விழுற மாதிரி ஒரு வீடியோ. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறையவே கேம்ஸ் இருக்குதுங்க. நம்ம 500 கொடுத்து நம்ம உள்ளார என்ட்ரு ஆகிட்டோம்னா அங்கே இருக்க எல்லா கேம்ஸ்லையுமே எவ்வளோ நேரம் விளாட்னாலும் அந்த அமௌண்ட்டுக்குள்ளே மட்டும்தான் அடங்குது. எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கிடையாது. 1 டே ஃபுல்லாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த அமௌண்ட்டுக்குள்ளே இந்த இடம் நம்மளுக்கு ஓகேவானதாக இருக்கும். அங்கேவே பார்த்திங்கன்னா ஃபுட்டு இஷ்யூ பண்ணிடுறாங்க. நம்ம அதுக்கு அமௌண்ட்டு தனியாக கொடுக்கணும். அது சப்போஸ் நம்மளுக்கு வேணும். லாக்கருமே அங்கே இருக்குது. லாக்கர் எப்படி பார்த்திங்கன்னா ஒரு லாக்கரில் 100 ரூபா கொடுத்து நம்ம லாக்கர் வாங்கிட்டோம்னா பூட்டு சாவி நம்ம கையில் கொடுத்துருவாங்க. நம்ம சப்போஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பக்குள்ளே அவங்கக்கிட்ட பூட்டு சாவி கையில் கொடுத்துட்டோம்னா மீதி 50 ருபீஸ் அவங்க நம்ம கையிலே கொடுத்துட்றாங்க. ஆக்சுவலாக என்னென்னா அது 50 ருபீஸ் மட்டும்தான் லாக்கருக்கு. மீதி 50 ருபீஸ் நம்ம சாவி போட்டு அவங்கக்கிட்ட ரிட்டன் கொடுத்தோன்னா நம்மக்கிட்ட அந்த அமௌண்ட்டை கையில் கொடுத்துட்றாங்க. நாங்கள் என்ன பண்ணோன்னா மதியம் சாப்பாடு அவங்கக்கிட்ட அங்கே வாங்கலை. இருந்தாலுமே நாங்கள் காலையில் எழுந்ததும் வீட்டிலே என்ன பண்ணோம், சாதம் வடிச்சிட்டு உருளைக்கிழங்கு வறுத்து எடுத்துக்கிட்டு கிள்ளி போட்ட சாம்பார்,
கொஞ்சம் வரக்குள்ளே ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பசங்களுக்கு எப்படி தண்ணியில் அடிக்கடி விளையாடுறாங்க, அதனால் ரொம்ப அடிக்கடி பசிக்கும் அப்படின்றதால நாங்கள் எல்லாமே கொஞ்சம் முன்னாடியே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. அதனால் எங்களுக்கு வந்து அது பெரிய விஷயமா தெரியல. போயிட்டு அங்கே ஒரு சிலர் வந்து சாப்பாடெலாம் தெரியாமல் வந்துட்டாங்க, பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் இல்லாமல். அதனால சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே வாங்கிட்டு போயிட்டோம். நாங்கள் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்துக்கிறோன்றதால எங்களுக்கு என்ன எடுத்துகிட்டு போகணும் கொள்ளணும் அப்படின்றதால நாங்கள் முன்னாடியே கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதனால் சப்போஸ் நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா பசங்களுக்கு ஏற்ற மாதிரி டவலு தலையில் போடுறது இந்த ரிங்லாம் நீங்கள் இங்கேவே வாங்கிட்டு போயிடுங்க. ஸ்நாக்ஸ் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் தண்ணி, அங்கே தண்ணிலாம் இருக்குது குடிக்க, இருந்தாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க. சம்ரிதா போட்டிருக்க கேப் மட்டும் நாங்கள் அங்கே போயிட்டு வாங்கினோம். அந்த கேப் பார்த்திங்கன்னா 130 rupees. அது நம்ம வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அது நம்மளுக்கு தான். ரிங் பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். அந்த ரிங் பார்த்திங்கன்னா 125 அது. இங்கே பார்த்திங்கன்னா மதியம் வரைக்குமே காலையில் 9:30 மதியம் லன்ச் ஹவர் முடிகிற வரைக்கும் 1:30 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் லன்ச் ஹவர் விடுறாங்க. அந்த லன்ச் ஹவர் முடிஞ்சதும் 2 மணிக்கு கேம்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த சர்க்கஸு, பசங்களுக்கு ட்ராகனில் போகிறது, ஸ்னேக் மேலே போகிறது, அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு 15 கேம் கிட்ட ஒரு இடத்துல இருக்குது. அவங்கங்க கேம்ஸை வந்து கொஞ்சம் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம மதியத்துக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா கேமில் விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க எல்லோரும் போயிட்டு. நாங்கள் வந்து ஆல்ரெடி போனோம், ஆனால் இருந்தாலுமே சாப்பிட்டுட்டு திரும்ப அந்த கேம் உள்ளார போகிறது மயக்கம் வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த தடவை கேம்லாம் அதிகம் போயிட்டு அங்கே விளையாடல. இது வந்து ஃபால்ஸ்லேருந்து தண்ணி விடுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் தான் ஃபஸ்ட்டு அவங்க வந்து தண்ணி குடிக்க வந்திருந்தாங்க. அந்த டைம் வந்து இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறதால அவங்க தான் எல்லோரும் பாருங்கள், எங்கே விளையாடிட்டு இருந்தவங்க பூராவே இங்கே போய் குளிக்கிறதுக்கு கிளம்பிட்டாங்க. இவங்க ஃபஸ்ட் டைம்ன்றதால அங்கே போனதால் தண்ணிலாம் கொஞ்சம் கருப்பாக வந்துச்சுன்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு, ஆனால் வந்து தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக வருதுங்க. உண்மையாலுமே நல்லா தான் இருக்குது. முதுகு வலிலாம் நல்லா வலி சரியாகும் அப்படின்றதால நிறைய பேர் வந்துட்டு அங்கே தண்ணி நின்று காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நானுமே போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் தண்ணியில் நின்று விளையாடிக்கிட்டு வீடியோலாம் எடுத்தோம். பசங்களுக்கெலாம் வந்து பெரிய பசங்க போயிட்டோம்னா ஒன்றும் தெரியாது. இதில் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் போயிடுச்சுன்னா அந்த தண்ணி ஃபோர்ஸ் மேலே அடிக்கிறதால வலிக்குதுன்ட்டு வரமாட்டேங்கிறாங்க. இப்போ மிதர்னா பார்த்திங்கன்னா வந்தால் சம்ரித்தாலாம் வர்றது கொஞ்சம் பயப்படுறா. அது தண்ணி கொஞ்சம் வேகமாக அடிக்குது மேலே. இந்த பாருங்கள், இது கீழே அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட தண்ணியும் நல்லா வந்துட்டு. இந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஏன்னா இதுவே வந்து பார்த்திங்கன்னா 15 நிமிஷத்துக்கிட்ட வீடியோ வந்துருச்சு. இதுக்கு மேலேயும் வந்துச்சுன்னா ரொம்ப போர் அடிச்சிடும்ன்றதால நான் இன்னொரு வீடியோ பார்ட் 2 வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். நானும் ஃபைனலாக வீடியோ எடுத்து முடிச்சுட்டு என்னையும் ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுக்க சொல்லி எடுத்தாச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.